சிம்பிளாக டேஸ்டியான நண்டு மசாலா தான் பண்ண போகிறோம். மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து வறுத்துடலாம். இப்போ இது கூட 2 தேங்காவை கட் பண்ணி போட்டு வறுத்து விட்டுட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்குள்ள 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை இலை, 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிடலாம். அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நண்டு சேர்த்துடலாம். நண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 25 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 25 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான நண்டு மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.